திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திடீரென விவசாய நிலங்களை வாங்கும் பணக்காரர்கள். இதுதான் காரணமா? இந்தியாவில் வேளாண்மை மூலம் வரும் எந்த ஒரு வருமானமும் வரி விலக்குக்கு உட்பட்டது. அதாவது விவசாயம் மூலம் நமக்கு கிடைக்கும் வருமானத்திற்கு நாம் வருமான வரி செலுத்த வேண்டியது கிடையாது. அது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு விதியை பயன்படுத்தி கொண்டு வரி செலுத்துவோர் தப்பிப்பதற்காக இந்தியாவை சேர்ந்த பெரும் பணக்காரர்கள் தற்பொழுது விவசாய நிலங்களை வாங்கி குவிப்பதாக தகவல் வெளியாகின்றன. இன்வெஸ்ட்மெண்ட் பேரான ஹரஜா தன்னுடைய லிங்குடன் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வரி செலுத்துவதில் இருந்து தப்பிப்பதற்காக இந்தியாவை சேர்ந்த பெரும் பணக்காரர்கள் விவசாய நிலங்களை வாங்குவதாக குறிப்பிட்டுள்ளனர். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய செல்வந்தர்கள் ஏன் திடீரென விவசாய நிலங்களை வாங்கி குவிக்கிறார்கள் தெரியுமா என்ற கேள்வியுடன் தன்னுடைய பதிலை தொடங்கியிருக்கிறார். நீங்கள் ஏதாவது நினைத்திருக்கிறீர்களா? பெரும் பணக்காரருக்கு விவசாய நிலம் வாங்குவதில் மற்றும் பண்ணைகளை வாங்குவதில் ஏன் ஆர்வம் பிறக்கிறது? இயற்கை வேளாண்மை இருக்கும் ஆர்வம் என நீங்கள் நினைத்தால் அது தவறு என கூறுகிறார். கோடிக்கணக்கிலான வரியை சேமிப்பதற்காக அவர்கள் விவசாய நிலங்களை வாங்குகிறார்கள் என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே செல்வந்தர்கள் விவசாய நிலங்களில் முதலீடு செய்வது அதிகரித்திருக்கிறது. பெங்களூருவில் இருக்கும் ஒரு நபர் குன்னூர் ஏன் நிலம் வாங்குகிறார்? மும்பையில் இருக்கும் நபர் ஏன் அலிபாக் பகுதியில் நிலம் வாங்குகிறார் என்ன கேள்வி எழும்பியிருக்கும். அவர் இந்திய வருமான வரி சட்டங்களை இதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் வேளாண் மூலம் வரக்கூடிய வருமானத்திற்கு எந்த ஒரு வரியும் நாம் செலுத்த வேண்டியது இல்லை. எனவே ஒரு தொழிலதிபர் வருமான வரியில் காட்ட முடியாத அளவிற்கு பணத்தை தன்னிடம் வைத்திருக்கிறார் என்றால் அதனை தன்னுடைய நிலத்தில் விவசாயம் மூலம் தனது கிடைத்த வருமானம் என கூறி வரி செலுத்துவதில் இருந்து தப்பி விடுகிறார் என்று தெரிகிறது. என்னுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை விற்பனை செய்தேன் அல்லது பண்ணையிலிருந்து பால் விற்பனை செய்தேன் என்பன உள்ளிட்டவற்றை காரணமாக கூறி தங்களிடம் கூடுதலாக இருக்கும் தொகைக்கு வரி செலுத்தாமல் தப்பிவிடுகிறார்கள். இவ்வாறு விவசாயத்தில் இருந்து கிடைத்த வருமானம் என கூறி கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.